அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. கடகராசிக்காரங்கிட்ட இருக்கிற நல்ல குணமே என்னன்னா, ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. அதுவும் இவங்கக்கிட்ட மனித நேயத்தை ரொம்ப எதிர்பார்க்கலாம். இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும். அதாவது தாயோட குணம், அதாவது தாய் குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணம் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தியாக மனப்பான்மை அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுவதில் ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, சுடலை மாடனின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வன்மையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாட்களாக அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்ட பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகும். உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் அனைத்துமே மாறும். இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வீடு கட்டுமான விஷயம்லாம் இனி மராமத்து பணிகள் எல்லாம் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் நல்ல ஒரு வேகம் பிடிக்குங்க. இதனவரையிலும் தொழிலில் ரொம்ப ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கும். நிறைய நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி அந்த இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அடுத்த 16 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பழைய பாக்கியெல்லாம் வசூலாவதில் ரொம்ப முன்மரம் காட்டுவீங்க. அதை எல்லாமே வசூலாகுங்க. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறமையாக செயல்பட்டு செய்து முடிப்பீங்க. இதனால் பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அடுத்த 16 நாட்களும் நிச்சயமாக உங்களுக்கு பண வரத்து சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த அதிகாரியிடமிருந்து ஒரு பதவி உயர்வோ ஒரு பொறுப்போ உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த நீண்ட நாள் கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை நிறைய இதெல்லாம் செலவெல்லாம் செய்திருப்பீங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் இப்போ உங்களை பெருமைப்படுத்த போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரித்து காணப்படும். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய நிலை மாறி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில் நீங்கள் செல்ல இருக்கிறீங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்த 15 நாட்கள் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். செயற்கரிய செயல்லாம் செய்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. சஞ்சரவுகள் சம்மந்தமாக சில பேர்த்துக்கெல்லாம் சின்ன சின்ன சஞ்சரவுகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே
உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அடுத்த 15 நாட்களும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய திறமையை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. அதனாலேயே நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மாணவர்கள் பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. படிக்காமல் விட்ட பாடங்களில் படிப்பதனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்களாம் சொல்லியிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட நிறைய மதிப்பெண் பெறத்துக்கான மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி மேல் படிப்பு என்ன படிக்கணும் அப்படின்லாம் சில பேர் யோசனையாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பப்பட்ட படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட படிப்பை நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் உங்கள் வீட்டிலோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இழந்த சொத்தெல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய காரியத்தை கட்சி முடிப்பீங்க. அதே மாதிரி தடைப்பட்டிருந்த காரியம், அதாவது சுப காரியமெல்லாம் இனிமேல் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில பேருக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக தலங்கள் எங்கேயாவது செல்லலாம் அப்படிங்கிறது மனதில் ஒரு இது இருக்குங்க. ஆனால் இப்போ அது செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். பண பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட இனிமேல் அந்த பண பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்கிய கடனெல்லாம் அடைத்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை படுத்தக்கூடிய ஒரு விஷயம்லாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குங்க. அதே மாதிரி வாகனம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. விட்டு கொடுத்து செல்றதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வரும். அது பிள்ளைகளால் வரும். அது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்குங்க. சில பணிகளெல்லாம் செய்வீங்க. அதன் மூலிமாவும் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. தேவையான வசதி வாய்ப்புகளும் உங்களை வந்து சேருவதற்கான யோகம்லாம் இருக்குது. இதனால் வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தொழிலையும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த கடன் பிரச்சனை நஷ்டத்தை எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும். அதற்கான யோகம்லாம் இனி இருக்குது. அஷ்டமத்து சனியால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இனி அப்படி அந்த சனி விலகிற நேரம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலேருந்து மீள்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சிரமம் எடுத்திங்கன்னா சிறப்பான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதை முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களாம் விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி குடும்பத்தினருடன் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பணம் தராமல் இருந்தவங்க கூட இந்த டைமில் உங்களுடைய பணத்தை திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திங்கட்கிழமை அன்று அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசிச்சுட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களும் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் தரிசிச்சுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் நீங்கள் தரிசிக்கிறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமையில் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா
பார்த்தா திங்களும் வியாழக்கிழமையும். உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஜூன் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.